காலை மன்னா மார்ச் 11. மன்னிக்கப்படுவதற்கரிய அக்கிரமம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அழவும் புலம்பவும் மொட்டையிடவும் இரட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து களித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடிக்கிறீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகுமட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவிர்த்தியானவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 22, 12-14 வசனங்கள் வரை. நிவிர்த்தியாக்கப்பட முடியாத இந்த அக்கிரமம் என்ன? தேவன் உங்களை மனம் திரும்பவும் புலம்பவும் உபவாசிக்கவும் அவரை நோக்கி அழவும் அழைக்கும்போது நீங்கள் விருந்துண்டு மகிழ்ந்து அவருடைய ஆலோசனைகளுக்கு விரோதமாக கலகம் செய்தால் இவ்விதமான எதிர்ந்து நிற்கிற ஆவியை அவர் அக்கிரமமாக கணிக்கிறார். அதை அவர் ஒருபோதும் மன்னியாமற் போகக்கூடும். கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரணமான சாங்கோபாங்கமுமே சோதோமின் அக்கிரமாயிருந்தது. இதனாலேயே தேவனின் நியாய தீர்ப்பு அப்பட்டணத்தின் மேல் வந்தது. தற்கால தலைமுறை சோதோம் கொமோராவை விட மிக நிர்பந்தமான நிலையிலும் உள்ளது. கர்த்தாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிவிர்த்தியாக்கப்பட முடியாத இந்த அக்கிரமம் எங்கள் மேல் வராதிருப்பதாக. மாறுபாடுள்ள இந்த சந்ததியின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் முன் உண்மையான தேவ பிள்ளைகள் உபவாசித்து செபித்து அழும்படி நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்தோ பரிதாபம்! முன் ஒருபோதும் இல்லாத அளவிற்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் ஜெபத்தையும் உபவாசத்தையும் அசட்டை செய்திருக்கின்றனர். நம்மீதும் பாவம் நிறைந்த இத்தலைமுறையினர் மீதும் தேவன் இரக்கமாயிருக்கும்படியாக நாம் விழித்தெழுந்து தேவ சமூகத்தில் உபவாசிக்கவும் அழவும் புலம்பவும் நேரம் ஒதுக்க வேண்டிய வேளை இதுவே. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்னிங் மன்னா மார்ச் 11, 2026. Unforgivable iniquity. In that day did the Lord God of hosts call to weeping and to mourning, and to baldness and to girding with sackcloth. And behold, joy and gladness, slaying oxen and killing sheep, eating flesh and drinking wine. This iniquity shall not be purged from you till ye die. Isaiah chapter 22, verses 12-14. What is this iniquity which shall not be purged? When God calls you to repent, to weep, to fast, and to cry to Him, so that He may show compassion on you, if you feast and rejoice, rebelling against the counsel of God, the Lord may never forgive such a rebellious spirit. Pride, fullness of bread, and abundance of idleness was Sodom's iniquity. Ezekiel chapter 16, verse 49, for which the judgment of God came on them. The present generation is worse than Sodom and Gomorrah. Lord, have mercy on us. Let not this iniquity that cannot be purged come on us. True children of God should take time to fast and pray and weep before the judgment of God comes on this untoward generation. But alas, the majority of Christians have neglected prayer and fasting as never before. It's time for us to wake up and take time to fast and weep and mourn in the presence of God, that God may have mercy on us and on this sinful generation. Turn ye even to me with all your heart, and with fasting and with weeping and with mourning, and rend your heart and not your garments. Joel chapter 2, verse 12. May God bless you.